மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. சரி பிள்ளைகள், நாங்க போன இதுல வகுப்புல 9, 10 2 பாடத்துக்குரிய டேஷ் கேள்விகள் எல்லாம் பார்த்துட்டோம். அதாவது 9ஆம் பாடத்துல இருக்க 15, அதே நேரம் 10ஆம் பாடத்துல 17 டேஷ் கேள்விகள் பார்த்துனாங்க. இப்போ நாங்கள் வியாபாரத்தில் பார்க்க போகிறோம். சரி, ஆனால் இதில் கிட்டத்தட்ட ஒரு 32 டேஷ் கேள்விக்கு கிட்ட இருக்குது. நாங்கள் அவ்வளோத்தையும் பார்த்து முடிச்சோம்டா. அதாவது தரம் 12 வரை இருக்கிற அவ்வளோ டேஷ் கேள்வியும் பார்த்தாச்சு. அது அவ்வளோ விஷயங்களும் பார்த்தாச்சு. நாளைக்கு பாடத்திட்டங்களையும் அதுக்கு கிட்ட வந்துட்டோம். ஸோ இனி அடுத்தடுத்த கட்டங்களில் நாங்கள் ஒவ்வொரு அடுத்த வகுப்புகளில் முகாமித்துவத்தை தொடங்கி அது ஒரு பக்கமும் இங்கால டேஷ் கேள்வி ஒரு பக்கமும் பார்த்துட்டு போவோம். சரியான பிள்ளையா? அந்த வகையில் நாங்கள் இப்போ விஷயத்துக்கு போவோம். ஓகே, விளக்கி போட்டு பாருங்க. கொள்வனவாளர் ஒருவருக்கும் விற்பனையாளர் ஒருவருக்கும் இடையே உற்பத்தி பொருட்களினதும் சேவைகளினதும் உரிமையை பரிமாற்றம் செய்யும் செயல்முறை டேஷ் எனப்படும். அப்போ உரிமையை பரிமாற்றம் செய்கின்ற செயல்முறை என்றாலே என்ன பிள்ளைகள்? அதாவது வியாபாரத்தை தான் நாங்கள் அப்படி சொல்லிக்கொள்கிறோம். என்ன பிள்ளைகள்? ஒரு வியாபாரம் நடக்கிறதால பிள்ளைகள் ஒரு பொருளின்றியோ அல்லது சேவைண்டியோ சேவைண்ட உரிமையை மாத்திரன்னு சொல்லலாது. அதை நாங்கள் பெற்றுக்கொள்கிறேன்னு சொல்லலாம். பொருட்களின் உரிமை மாற்றப்படுது. ஏன்னா நீங்கள் போய் ஒரு ஃபோன் உண்டோ அல்லது ஒரு டூத் பேஸ்ட் உண்டோ ஏதாவது ஒன்றை போய் ஒரு கடையில் வேண்டினீங்களா அது உங்களோட கைக்கு கிடைச்சிடும். ஸோ உரிமை உங்களுக்கு மாறிடும். ஸோ அதுக்கு பேர் தான் வியாபாரம். நாடொன்றின் அரசியல் எல்லைக்குள் இடம்பெறுகின்ற வியாபாரம் டேஷ் எனவும், யாதேனும் நாடொன்றிலிருந்து வேறொரு நாட்டுக்கிடையில இடம்பெற்றால் டேஷ். அப்போ உங்களுக்கு தெரியும், உள்நாட்டு வியாபாரம், வெளிநாட்டு வியாபாரம். உள்நாடு வெளிநாடு என வியாபாரம் எனவும் அழைக்கப்படும். அடுத்தது, உள்நாட்டு வியாபாரத்தினை டேஷ் டேஷ் எனவும் வெளிநாட்டு வியாபாரத்தை டேஷ் டேஷ் எனவும் வகைப்படுத்த முடியும். ஏன்னா உள்நாட்டு வியாபாரத்தை சிம்பிளா என்னென்று பிள்ளையார் மொத்த வியாபாரம் சில்லறை வியாபாரம் என்றும், வெளிநாட்டு வியாபாரத்தை என்னென்று பிள்ளையார் ஏற்றுமதி வியாபாரம் என்ன இறக்குமதி வியாபாரம் என்றும் என்ன செய்யலாம், வகைப்படுத்தலாம். அப்போ உள்நாட்டு வியாபாரத்தை பிள்ளைகள் சில்லறை மொத்த, வெளிநாட்டு வியாபாரத்தை ஏற்றுமதி மற்றது என்ன இறக்குமதி என்று நாங்கள் வகைப்படுத்தி கொள்ளலாம். அப்போ என்ன பிள்ளைகள்? உள்நாட்டு வியாபாரத்தை சில்லறை வியாபாரம் மொத்த வியாபாரம் என்றும், வெளிநாட்டு வியாபாரத்தை ஏற்றுமதி வியாபாரம் இறக்குமதி வியாபாரம் எனவும் என்ன செய்யலாம், வகைப்படுத்த முடியும். அடுத்தது, உற்பத்தி பொருள் விநியோகிக்கும் வழிமுறையில் உற்பத்தியாளருக்கும் நுகர்வோருக்கும் இடையில் இருக்கும் விநியோக வழிமுறைக்காக தொடர்புபடும் பிரிவினர்கள் டேஷ் என அழைக்கப்படுவார்கள். அவை யார் பிள்ளைகள்? இடைநடுவர்கள். எல்லா சந்தர்ப்பத்திலையும் எல்லா விஷயத்திலையும் நிறைய இடைநடுவர்கள் இருப்பினா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. லைஃப்ல இருந்தாலும் சரி, பொருட்கள் சேவைகள் வணிகம் என்றாலும் சரி, இடைநடுவர்கள் கட்டாயம் ஏதோ ஒரு அங்கமாக தொழில்பட்டு கொண்டே இருப்பினோம். இடைநடுவர்களாக டேஷ் டேஷ் மற்றும் டேஷ் ஆகிய பிரிவினர்கள் காணப்படுகின்றன. அப்போ இந்த இடைநடுவர்கள் என்றதுக்குள்ள பிள்ளைகள் எங்களோட மொத்த வியாபாரி, அடுத்தது சில்லறை வியாபாரி, அதோட பிள்ளைகள் முகவரட்டு 3 பேரும் செயற்பட்டு கொள்ளுவினோம். ஏன்னா அப்போ இடைநடுவர்கள் என்ற கேட்டகரிக்கு யார் யார் வர போயினோம்? மொத்த வியாபாரி வருவினோம், சில்லறை வியாபாரி வருவினோம், மற்றது என்ன முகவர்கள். அப்போ ஆகிய பிரிவினர்கள் காணப்படுவார்கள். சரிதான பிள்ளைகள்? அப்போ நாங்கள் இதில் 5 கேள்வி பார்த்துக்க. முதலாவது வியாபாரத்தின் வரவிலக்கணத்தோடு இணைஞ்ச கேள்வி. அடுத்தது வியாபாரத்தின் வகை உள்நாடு வெளிநாட்டுக்கு இணைந்த கேள்வி. அடுத்தது சில்லறை வியாபாரம், அதாவது உள்நாட்டு வியாபாரத்தின் வகை வெளிநாட்டு வியாபாரத்தின் வகை. அடுத்த இடைநடுவர்கள் என்றால் யார், அவை யார் யார் பார்த்தீங்களா? அந்த டேஷ் கேள்வி அப்படித்தான் வருது. அதுக்கேற்ற மாதிரி பார்த்தோம்டா. சரி, ஓகே, ரைட். அடுத்த 6வது கேள்விக்கு போவோம். மீள் விற்பனை செய்வதற்காக உற்பத்திகளை விற்பனை செய்வோர் டேஷ் எனவும், இறுதி நுகர்விற்காக உற்பத்திகளை விற்பனை செய்வோர் டேஷ் எனவும் அழைக்கப்படுவர். அப்ப மீள விற்பனை செய்யறதுக்காக யார் விற்பனையை மேற்கொள்ளினமோ அவைய நாங்கள் பிள்ளைகளை எப்படி சொல்றது என்றால், அவைய நாங்கள்
மொத்த வியாபாரிகள் என்று சொல்லிக்கொள்வோம். மீள் விற்பனை நோக்கம் கருதி விற்பனையை மேற்கொள்றாக்களை நாங்கள் என்னன்னு சொல்றது, மொத்த வியாபாரிகள் என்று சொல்லிக்கொள்வோம். இப்போ மொத்த வியாபாரிகள் என்ன செய்வினோம் என்றால், தங்களோட பொருட்கள் எல்லாத்தையும் சில்லறை வியாபாரிகளுக்கு கொடுத்து சில்லறை வியாபாரிகள்லாம் அதை மெட்டாக்களுக்கு விற்பினோம். அப்போ மீள் விற்பனை செய்வதற்காக உற்பத்திகளை விற்பனை செய்வோர் மொத்த வியாபாரி எனவும், இறுதி நுகர்விற்காக பொருட்கள் சேவைகளை விற்பனை செய்கின்றவர்கள் டேஷ் எனவும் அழைக்கப்படுவார்கள். என்னென்று சில்லறை வியாபாரிகள் என்றும் அழைக்கப்படுவார்கள். சரியான பிள்ளைகள்? அப்போ அதில் முதலாவதுக்கு விட மொத்த வியாபாரி, ரெண்டாவதுக்கு விட என்ன பிள்ளைகள், சில்லறை வியாபாரி. அப்போ மொத்த வியாபாரி, அடுத்தது சில்லறை வியாபாரி எனவும் அழைக்கப்படுவார். அடுத்தது பார்த்தீங்கள் என்றால், எவரேனும் முதல்வரின் அதிகாரத்தின் கீழ் ஏதேனும் கருமம் ஒன்றில் ஈடுபடுபவர்களை டேஸ் என்று அழைக்கப்படுவதோடு, இவர்கள் முதல்வர் சார்பாக பொறுப்புகளை ஏற்பதனால் இவர்களுக்கு டேஸ் உரித்துடையதாக இருக்கும். என்ன பிள்ளையா? அப்ப இவை முகவர்கள் என்று சொல்றதா. முகவர்கள்லாம் இந்த முதல்வற்ற அதிகாரத்துக்கு கீழே செயற்படுறது முகவர்கள். இவைக்கு என்ன கிடைக்கும்? தரகு பணம் கிடைக்கும். இவைக்கு என்ன கிடைக்கும்? தரகு பணம் கிடைக்கும். முதல்வருக்கு அனுகூலமாகும் வகையில் தனது விருப்பத்தின் அடிப்படையில் முதல்வர் சார்பாக பொருட்களை கொள்வனவு விற்பனை செய்தலை மேற்கொள்பவர் தரகு முகவர். என்ன? அப்ப இந்த முகவர்களே 5 வகை இருக்குது. தரகு முகவர், காரணிகர், ஏல முகவர் என்றெல்லாம் இருக்கல்லோ. அப்ப அதுல முதலாவது பாருங்க, முதல்வருக்கு அனுகூலமாகும் வகையில் சரியானோ தனது விருப்பத்தின் அடிப்படையில் பொருட்களை கொள்வனவு செய்து விற்பனை செய்பவர் மேற்கொள்வர் தரகு முகவர். முதல்வரின் சார்பாக பொருட்களை கொள்வனவு விற்பனை செய்யும் போது அக்கொடுக்கல் வாங்கல்களை தனது தனிப்பட்ட பெயரில் மேற்கொள்றவர் காரணிகர். அவர்கள் காரணிகர் என்று அழைக்கப்படுகிறார். அடுத்தது முதல்வர் சார்பில் அடுத்த 9வது பாருங்க, முதல்வர் சார்பில் பொருட்களை கடனுக்கு விற்பனை செய்து அக்கடன் தொகைக்குரிய பிரிவினர்களிடமிருந்து அப்பணத்தை அறவிட்டு கொடுப்பதற்காக பொறுப்புடன் செயற்படுபவர்கள் டேஷ் எனப்படுவதோடு இவர்களுக்கு சாதாரண தரகு பணத்தொகையுடன் மேலதிகமாக டேஷ் பணமும் வழங்கப்படும். அப்ப இவ பிள்ளையார் ஒரு பொறுப்போடு செயற்படுறபடியால இவைய நாங்கள் பொறுப்பு முகவர்கள் என்று சொல்லிக்கொள்வோம். இவைய நாங்கள் எப்படி சொல்லிக்கொள்வோம்? பொறுப்பு முகவர்கள் என்று சொல்லிக்கொள்வோம். அப்ப இவைக்கு கிடைக்கிற சாதாரண தரகு பண தொகையோட பொறுப்பு தரகு பணமும் இருக்கும் பிள்ளைகள். என்னவும் கிடைக்கும்? இதுக்கு மேலதிகமாக பொறுப்பு தரகு பணமும் அவைக்கு கிடைச்சு கொள்ளும். ஓகே தானே? ரைட். அடுத்தது அடுத்த 10வது பாருங்க, விற்பனை செய்யப்படும் பொருட்கள் சார்பாக வாய்மொழி மூலம் கூறப்படும் விலைகளில் கூடிய விலையை கோரும் கொள்வனவாளனுக்கு முதல்வரின் பொருள்களை விற்பனை செய்பவர் டாஸ் ஆவார். இதற்காக இவருக்கு டேஷ் உரித்துடையதாக இருக்கும். அப்ப ஆர் பிள்ளையர் அவரைத்தான் நாங்கள் ஏல விற்பனையாளர் என்று சொல்றது. இவருக்கு என்ன உரித்துடையது? ஏல கட்டணம் உரித்துடையதாக இருக்கும். இப்ப நீங்கள் படங்கள்ல எல்லாம் அல்லது எங்கேயாவது பார்த்துருப்பீங்கள், ஒரு பொருளை தந்துட்டு அந்த கோயில்கள் எல்லாம் நடக்கிறது, கடவுள்கிட்ட உடுப்புகள் அந்த சேலை அதெல்லாம் விற்பாங்க. ஒரு ஆள் சொல்லுவார் 100 அடுத்தது இன்னொரு ஆளுக்கு இப்போ 150, அப்போ 150 ஒரு தரம்னு சொல்லி அவ தான் ஏல விற்பனையாளர்கள். இவைக்கு ஏல கட்டணம் என்றது கிடைக்கும் பிள்ளைகள். ரைட் தானே? சரி. அடுத்தது இடைநடுவர்களின்றி உற்பத்திகளை நேரடியாக நுகர்வோர் கைக்கு கிடைக்க செய்தல் டேஷ் எனப்படும். அது பிள்ளைகள் நேர் சந்தைப்படுத்தல் என்று சொல்றது. இப்போ எந்தவித இடைநடுவர்களும் இல்லாமல் ஒரு புரோக்கரும் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக நாங்கள் கொண்டே எங்களோட யாருக்கு நுகர்வோருக்கு கிடைக்க செஞ்சோம்டா அதை நாங்கள் நேர் சந்தைப்படுத்தல் என்று சொல்லிக்கொள்றது. அடுத்தது பாருங்க பிள்ளைகள் 12வது, ஏதாவது நாடொன்று நாட்டில் இருந்து அல்லது நாடுகளில் இருந்து பொருட்களை கொண்டு வருதல். வேற நாட்டில இருந்து இங்க கொண்டு வந்தா அது இறக்குமதி வியாபாரம்.
இங்கே இருந்து இன்னொரு நாட்டுக்கு போச்சேன்டா அது ஏற்றுமதி வியாபாரம் என்று அழைக்கப்படுகின்றது பிள்ளையார். சரியானே? ரைட். அடுத்த உள்நாட்டு வியாபாரத்தின் வகைகளுக்கு விளக்கம். அடுத்தது ஏதாவது நாட்டொன்றிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களை நாட்டில் கொண்டு வந்து அவற்றின் மாற்றங்களை செய்து அல்லது செய்யாது மீளவும் வேறொரு நாட்டுக்கு அனுப்புதல் டேஸ் வியாபாரம் எனப்படும். மீள் ஏற்றுமதி வியாபாரம் என்று சொல்றது பிள்ளையார். இப்போ ஒரு நாட்டில் இருந்து துணியை கொண்டு வந்துட்டு இங்கே உடுப்பு தச்சு கொண்டு போகிறதா இருக்கலாம், அல்லது வேறு இப்போ எங்கடையில தேயிலை உற்பத்தி இப்போ உதாரணத்துக்கு குறைஞ்சிச்சேன்டா இப்போ இந்தியாவிலேருந்து தேயிலையை கொண்டு வந்துட்டு பிறகு எங்கடையிலேருந்து சின்ன மாற்றம் ஏதாவது செஞ்சுட்டு கொண்டு திரும்ப அது பேக்கிங்லேயோ அல்லது உற்பத்தியிலையோ மாற்றம் செஞ்சு செய்யாமல் ஏற்றுமதி செஞ்சு அதை நாங்கள் என்னென்னு சொல்கிறது பிள்ளையால் மீள் ஏற்றுமதின்னு சொல்கிறது. அடுத்த 14வது பாருங்கோ, வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள் நாட்டில் கொண்டு வராம துறைமுகத்தில் வச்சு ஒழுங்குபடுத்தி அல்லது ஒழுங்குபடுத்தாமல் மீள இன்னொரு நாட்டுக்கு ஏற்றுமதி செஞ்சா அதை இறக்கி ஏற்றல் வியாபாரம் என்று சொல்றது. இப்போ இந்த காபரில் வச்சு அது மாற்றி அப்படியே அனுப்பினா அல்லது திரும்பி மாற்றாமல் அனுப்பினா ஏதோ எங்களோட நாட்டின காபரில் வச்சு மாற்றப்பட்டால் அது நாங்கள் இறக்கி ஏற்றல் வியாபாரம் என்று சொல்லிக்கொள்ளது. அடுத்த பிள்ளைகள் வாங்க, எந்தவித தடைகளுமின்றி பல்வேறு பிரிவினர்களும் பொருள் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி செய்வதற்கான சந்தர்ப்பம் காணப்படுதல் டேஷ் எனப்படும். எந்தவித தடையும் இல்லை, யாரும் ஏற்றுமதி செய்யலாம், யாரும் இறக்குமதி செய்யலாம் என்றால் சுதந்திர வர்த்தகம் என்று சொல்லுவாங்க. அதைத்தான் என்னன்னு சொல்றது பிள்ளையார், சுதந்திர வர்த்தகம் என்று சொல்லிக் கொள்வாங்க. ரைட், ஓகே. அடுத்தது சுதந்திர வர்த்தகத்திற்கு காணப்படுகின்ற தடைகள் டேஷ் தடைகள் மற்றும் டேஷ் தடைகள் என வகைப்படுத்தப்படும். அவ சுதந்திர வர்த்தகத்துக்கு பிள்ளைகள் ஒன்று தீர்வு வரி தடை இருக்கும் அல்லது தீர்வு வரியற்ற தடைகள் இருக்கும். அதாவது இப்போ ஏதாவது வரியை கூட்டி அல்லது அதை வசூலித்து அதன் மூலம் தடை விதித்து அது தீர்வு வரி தடைன்னு சொல்றது. அப்படி இல்லாமல் வேறு காரணிகள் மூலம் தடை விதிச்சா அது தீர்வு வரியற்ற தடைகள் என்று நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம். அது சுதந்திர வர்த்தகத்துக்கு காணப்படுகின்ற தடைகள்கிட்ட 2 வகையாக இருக்கும். அடுத்தது இறக்குமதியினை மட்டுப்படுத்தல் டேஷ் மற்றும் டேஷ் என்பன தீர்வையல்லா தடைகளாக இறக்குமதியை மட்டுப்படுத்தல், ஏற்றுமதியை மட்டுப்படுத்தல், அடுத்தது இறக்குமதி ஏற்றுமதியினை மட்டுப்படுத்தல், அடுத்தது வியாபார ஒப்பந்தங்கள், இதெல்லாம் தீர்வை அல்லா தடைகளாக. இப்போ ஒரு வியாபார ஒப்பந்தத்தை மேற்கொண்டாலும் அது ஒரு தீர்வை அல்லாத ஒரு தடைகள் என்ற வகைக்குள்ள தான் அடங்கும். அடுத்தது பாருங்க பிள்ளைகள், வழங்குனரின் விலை கூட்டிற்கமைய அவரிடமிருந்து பொருட்களை பெற்றுக்கொள்வதற்கு இறக்குமதியாளர் ஒருவர் உடன்படுவாராயின் இதற்காக டேஷ் ஒன்று உரிய வழங்குனருக்கு அனுப்புதல் வேண்டும். அப்போ அதைத்தான் பிள்ளைகள் என்னன்னு சொல்கிறேன்டா ஒரு கட்டளை என்று நாங்கள் சொல்லிக்கொள்வோம். என்னென்று வழங்குனர்கிட்ட விலை கூட்டுக்கு இப்போ ஒரு ஆள் இப்போ நீங்கள் ஒரு ஆள்கிட்ட பொருள் வேண்ட போகிறீங்களா அந்த அவர் பொருளால் ஒரு கொஞ்சம் விலையில போட்டு உங்களுக்கு தருவேன். அப்போ தரையிட்ட நீங்கள் அதுக்கு உடன்பட்டிருக்கிறீங்க, உங்களுக்கு பொருள் வேணுமெண்டா அதை நாங்கள் கட்டளை என்று சொல்லிக்கொள்வோம். அப்போ கட்டளை ஒன்று அவருக்கு நாங்கள் அனுப்பணும். வெளிநாட்டு வியாபாரத்தின் போது இந்த கட்டளை நாங்கள் எப்படி சொல்றோம்டா இன்டென்ட் என்று சொல்லிக்கொள்றோம். என்னென்னு சொல்லிக்கொள்றோம் பிள்ளைகள், இன்டென்ட் என்று நாங்கள் சொல்லிக்கொள்வோம். அடுத்தது கப்பல் கம்பெனியின் சார்பாக கப்பல் தலைவன் அல்லது அவரது பிரதிநிதி ஒருவர் மூலம் ஏற்றுமதியாளருக்கு வழங்கப்படும் இது சுமைச்சீட்டு அல்லது வேர்நாமம் என்று சொல்லிக்கொள்ளும். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கப்பல் தலைவன் என்றாலே சுமைச்சீட்டு அல்லது வேர்நாமம் என அழைக்கப்படும். ஏற்றுமதி செய்யப்படும் பொருள்களது விவரங்கள், விலை மட்டங்கள், கொடுப்பனவுக்கான நிபந்தனைகள், பயணப்பாதை, நிராகரிப்பதற்கான நிபந்தனைகள் போன்ற விவரங்கள் உள்ளடங்கப்பட்ட ஆவணம் ஒன்றாக டேஷ் காணப்படுகின்றது. அதுதான் பிள்ளையால் பட்டியல் அல்லது இன்வாய்ஸ் என்று நாங்கள் சொல்லிக்கொள்வோம். இந்த பட்டியல் அல்லது இன்வாய்ஸ் என்ன அப்படி என்றால் நீங்கள் என்ன பொருளை ஏற்றுமதி செய்கிறீங்களோ அது இந்த விவரம் இருக்கும், விலை மட்டம் இருக்கும், அடுத்தது அந்த ஏற்றுமதிக்குரிய பணத்தை எப்படி தாருதுன்றதுகள் எல்லாமே அதில் இருக்கும் பிள்ளையார். அப்போ அதோட பிள்ளையார் அந்த பயண பாதை எப்படி அதால் போகும், அந்த ஏற்றுமதியை நிராகரிக்கிறதுக்கு என்ன நிபந்தனைகள் இருக்குது எல்லாமே அதில் உள்ளடங்கி இருக்கும். அடுத்த பாருங்க, கப்பலில் ஏற்றப்பட்ட பொருள்கள் ஏற்றுமதி செய்யப்படும் நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்பட்டது இது என உறுதிப்படுத்தும் ஆவணம் உற்பத்தி நாட்டு சான்றிதழ் அல்லது தோற்றுவாய் சான்றிதழ் என அழைக்கப்படும்.
சரியானோ? இப்போ நாங்கள் எங்களோட நாட்டில் தான் அது உற்பத்தி செய்யப்படும். இப்போ தேயிலை உற்பத்தி செய்து ஏற்றுமதி செய்ய தொற்றுவாய் சான்றிதழ் அல்லது உள்நாட்டு உற்பத்தி சான்றிதழ் அல்ல கட்டாயம் கொடுக்கணும். வரித்தலைகளை பெற்றுக்கொள்வதற்கு முக்கிய ஆவணமாக டேஷ் காணப்படும். அதுவும் இதே தான். இந்த உள்நாட்டு சான்றிதழ் அல்லது என்ன தோற்றுவாய் சான்றிதழ் இருந்தால் எங்களுக்கு வரி சலுகைகள் எல்லாம் கிடைக்கும். 22 ஏற்றுமதியாளரால் ஏற்றப்படும் பொருள் விவரங்களை உள்ளடக்கி சுங்கத்திற்கு சமர்ப்பிப்பது டேஷ் ஆக கருதப்படுகையில் என்ன விளையால் ஏற்றுமதியாளரால் ஏற்றப்படும் பொருள் விவரங்களை உள்ளடக்கி சுங்கத்துக்கு என்னத்தை நாங்கள் சமர்ப்பிப்போம்னு பார்த்தால் ஏற்றுமதி குறிப்பு வழங்குவோம். இதே இறக்குமதியாளரால் இறக்கப்படுற பொருள் விவரங்களை உள்ளடங்கினா அது இறக்குமதி குறிப்பாக இருக்கும். அப்ப ஏற்றுமதியாளர் சமர்ப்பிக்கிறது ஏற்றுமதி குறிப்பு, இறக்குமதியாளர் சமர்ப்பிக்கிறது இறக்குமதி குறிப்பாக இருக்கும். அடுத்த 23வது பாருங்க பிள்ளைகள். சுங்கத்திற்கு பொருட்கள் ஒப்படைக்கப்பட்டதன் பின்னர் அப்பொருட்கள் பொறுப்பேற்கப்பட்டது என குறிப்பிட்டு சுங்கத்தினால் ஏற்றுமதியாளருக்கு வழங்கப்படுகின்ற ஆவணம் டேஷ் ஆகும். அதை சொல்றது நாங்கள் என்னண்டு கப்பல் தளச்சீட்டு என்று சொல்லிக்கொள்வோம் பிள்ளைகள். என்னன்னு சொல்லிக்கொள்றது கப்பல் தளச்சீட்டு என்று சொல்லிக்கொள்றோம். இப்ப எங்கள்ட சுங்கம் சொல்லும் என்னன்னா எங்கள்ட பொருள் கிடைச்சி நாங்கள் அதை பொறுப்பேற்றுட்டோம் என்று சுங்கம் உங்களுக்கு தரும். நீங்க ஏற்றுமதி செய்கிறாளா இருந்தால் உங்களுக்கு அது கிடைக்கும். அப்போ அதை நாங்கள் என்ன சொல்றது கப்பல் தளச்சீட்டு என்று சொல்லிக்கொள்றோம். இப்போ இதெல்லாம் ஏற்றுமதி இந்த சந்தர்ப்பத்தில் பயன்படுத்தப்படுகின்ற ஆவணங்கள் தொடர்பான கேள்விகள்லாம் நாங்கள் ஆர்டர் வைஸாக பார்த்து கொண்டு வரோம். ஏன்னா அடுத்த 24வது ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரத்தின் போது ஏற்றுமதியாளருக்கு பணம் செலுத்துவதற்காக பயன்படுத்தப்படுகின்ற ஊடகம் ஒன்றாக டேஷ் காணப்படுகின்றது. அப்போ அது ஒரு என்ன தெரியும் தானே பிள்ளைகள், இங்கே பயன்படுத்தப்படுகின்ற காசுக்காக முக்கியமாக பயன்படுத்தப்படுகின்ற ஒரே ஒரு ஆவணம் நாணய கடிதம். இப்போ நாணய கடிதம் ஏதாவது ஒரு வணிக வங்கி இவர் உங்களுக்கு காசு தருவாருண்டும் அதே சந்தர்ப்பத்தில் இவரை நீங்கள் நம்பலாம் அல்லது அவற்றை பணத்துக்கு தாம் பொறுப்புன்னு சொல்கிறது தான் நாணய கடிதம். ரைட், ஓகே. சுமைச்சீட்டு அல்லது இன்வாய்ஸின் உதவி கொண்டு தயாரிக்கப்படுகின்ற ஆவணம் டேஷ் காணப்படுகின்றது இறக்குமதி குறிப்பு. நீங்கள் அவன் என்னத்தை ஏற்றி விட்டவன்றதை வச்சுக்கொண்டு நீங்கள் என்னத்தை இறக்குமதி செய்கிறீங்கன்றதை பொறுத்து தான் தயாரிக்கலாம் இந்த இறக்குமதி குறிப்பு. அப்போ சுமைச்சீட்டு அல்லது இன்வாய்ஸை வச்சுக்கொண்டு தான் நீங்கள் இறக்குமதி குறிப்பை தயார் செய்யலாம். ஏனென்றால் அப்போ தான் சுமைச்சீட்டுண்டேக்க தான் உங்களுக்கு அந்த கப்பல் தலைவன் கொடுத்துருப்பான். அப்போ உங்களுக்கு உண்மையாகவே தெரியும், ஓஹோ இதுதான் எனக்கு கிடைக்க போகுதுன்றது. ஏண்டா கப்பல் தலைவன் கொடுக்காம அவன் நிறைய பொருளை கொடுக்கலாம், நிறைய பொருள் போட்டு உங்களுக்கு உள்ளடக்கி அனுப்பலாம். ஆனால் உங்களுக்கு அதில் நம்பிக்கை வரணும் என்றபடியாக தான் கப்பல் தலைவன் அதை நாங்கள் பொறுப்பேற்க அவன் சொல்லுவான் தானே இதுதான் பொறுப்பேற்கப்பட்டது என்று போட்டு வந்தா அதை வச்சுக்கொண்டு தான் நீங்கள் இறக்குமதி குறிப்பு தயாரிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்தது கப்பலுக்கு ஏற்றப்பட்ட பொருட்கள் நல்ல நிலைமையில் காணப்படும் போது வழங்கப்படுகின்ற ஆவணம் டேஷ் டேஷ் எனவும் கப்பலுக்கு ஏற்றப்படும் பொருட்களில் சில அல்லது அனைத்தும் பழுதடைந்து உடைந்து காணப்படுகின்றது என குறிப்பிடப்பட்டு வழங்கப்படுகின்ற ஆவணம் டேஷ் எனவும் அழைக்கப்படும். எந்தவித பிரச்சனையும் இல்லாட்டில் என்னவா இருக்கும், தூய சுமைச்சீட்டு இருக்கும். இந்த சுமைச்சீட்டுல 2 வகை என்ன, ஒன்று தூய ஒன்று குற்றமுடைய. இப்போ தூயண்டா எந்த பிரச்சனையும் இல்லை 100% அதெல்லாம் நல்லா இருக்குது ஏண்டா அது தூய சுமைச்சீட்டு. இல்லை உடைஞ்சிருக்குது பழுதடைஞ்சிருக்குது ஏதாவது குறையோடு இருந்தால் அதை நாங்கள் குற்றமுடைய சுமைச்சீட்டுன்னு சொல்லிக்கொள்ளலாம். அப்போ முதலாவதுக்கு தூய சுமைச்சீட்டு, மற்றதுக்கு என்ன குற்றமுடைய சுமைச்சீட்டு என்று சொல்லிக்கொள்வோம். அடுத்து 26வது இறக்குமதி நாட்டின் தேவைக்கேற்ப ஒரு நாடு ஏற்றுமதி செய்யப்படுகின்ற சில விவசாய உற்பத்தி பொருட்களின் பாவனை பொருத்தப்பாட்டினை உறுதிப்படுத்தி அந்நாட்டில் உள்ள ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிறுவனம் ஒன்றினால் வழங்கப்படுகின்ற ஆவணம் என்னவாக இருக்கும், சுகநல சான்றிதழ். நீங்கள் ஏற்றுமதி செய்கிற வியாபார உற்பத்தி பொருட்கள் எந்தவித இதுவும் இல்லாத சுகமாக நலமாக இருக்கிறார் என்றதை பொறுத்து அந்த ஒரு நிறுவனம் கொடுக்கும். அப்போ நாங்கள் அதை என்ன சொல்றது பிள்ளையார், சுகநல சான்றிதழ் என்று சொல்லிக்கொள்வோம். ரைட். அடுத்தது 27வது துறைமுகத்திற்கு அண்மித்ததாக காணப்படும் களஞ்சிய சாலையானது டேஷ் என அழைக்கப்படும். கட்டுண்ட பண்டக சாலை, கட்டுண்ட பண்டக சாலைன்னு சொல்றது. அதாவது துறைமுகத்துக்கு அண்மிச்சதாக இருந்துச்சுன்னா கட்டுண்ட பண்டக சாலை என்று சொல்லிக்கொள்வோம்.
அடுத்தது பொருட்கள் சேவைகளின் கொள்வனவு விற்பனைகளானது இணையதளத்தின் உதவியுடன் கணினிமயப்படுத்தப்பட்ட தகவல் முறைமையினூடாக மேற்கொள்ளப்படுவது டேஷ் என்று அழைக்கப்படும். அதான் என்ன பிள்ளைகள், இலத்திரனியல் வியாபாரம். இணையதளத்தின் உதவி என்றாலே அது இலத்திரனியலாக தான் மாறிடும். தகவல் முறைமை இருந்துச்சு என்றாலும் அது இலத்திரனியலாக மாறிடும். அடுத்தது இறக்குமதி வியாபாரத்தில் வெளிநாட்டு வழங்குனர் ஒருவரை தெரிவு செய்த பின்னர் இறக்குமதியாளரால் ஏற்றுமதியாளருக்கு அனுப்பப்படும் ஆவணம் டேஷ். இறக்குமதி வியாபாரத்தில் நாங்கள் ஒரு ஆளை தெரிவு செஞ்ச பிறகு இறக்குமதியாளரால் ஏற்றுமதியாளருக்கு என்னவா இருக்கும், விலை விசாரணை கடிதம் அனுப்புவோம். இப்போ உங்களோட பொருள்களுக்கு என்னென்ன விலை போடுறீங்க, என்னென்ன மாதிரி இருக்குது என்றதை பொறுத்து இருக்கும். அப்போ அதை நாங்கள் என்னென்னு சொல்லிக்கொள்வது பிள்ளைகள், விலை விசாரணை கடிதம் என்று சொல்லிக்கொள்வோம். அப்போ விலை விசாரணை கடிதத்தை கேட்டா பிறகு அந்த ஏற்றுமதியாளர் எங்களுக்கு என்னத்தை அனுப்புவார் என்றால் விலை கூற்றினை அனுப்பி கொள்வார். எங்களுக்கு என்னத்தை அனுப்பி கொள்வார் பிள்ளைகள், விலை கூற்றினை அனுப்பி கொள்வார். சரிதானே, ரைட். வணிக கொடுக்கல் வாங்கலில் இலத்திரனியல் வர்த்தகம் இடம்பெறக்கூடிய இரு முறைகளாக டேஷ் டேஷ் என்பவற்றை குறிப்பிடலாம். அப்ப இந்த இலத்திரனியல் வர்த்தகம் இதுல 2 தான் கேட்டிருக்காங்க, ஆனா நிறைய இருக்குது. என்னென்னு எழுதுறேன்னு பாருங்க பிள்ளையார். முதலாவது B2B, ரைட், B2B. அடுத்தது B2C, அடுத்தது C2C, G2C, அடுத்தது B2G, G2B, last one C2G. C2G போடல, யா, C2G. ஸோ இவ்வளவு இலத்திரனியல் வர்த்தகம் இடம்பெறக்கூடிய இரு முறைகள். ஏன்னா B2B, B2C, C2C, G2C, B2G, G2B, C2G. இப்போ உங்களுக்கு இதுல என்னென்னத்துக்கு என்னென்னு தெரிஞ்சா சரி. ஒன்று பி என்றால் பிஸ்னஸ், வியாபாரம். வியாபாரம் வியாபாரம் என்ற வணிகம், சாரி, சரியோ. வியாபாரம் என்றதை வியாபாரம் ட்ரேடிங், நாங்கள் அதை வணிகம் என்று சொல்லுவோமா, வணிகம். அடுத்தது சி என்ற பிள்ளைகள் கன்சியூமர் அல்லது கஸ்டமர். கன்சியூமர் நுகர்வோர். பிள்ளைகள் நுகர்வோருக்கும் வாடிக்கையாளருக்கும் வித்தியாசம் இருக்குது, உங்களுக்கு தெரியும் தானே. என்ன, அடுத்தது ஜி என்றா கவர்மெண்ட், அரசாங்கம், கவர்மெண்ட். ரைட். இதை வச்சுக்கொண்டு நீங்க சொல்லலாம் வணிகத்துக்கும் வணிகத்துக்கும், வணிகத்துக்கும் நுகர்வோருக்கும், நுகர்வோருக்கும் நுகர்வோருக்கும், அரசுக்கும் நுகர்வோருக்கும், வணிகத்துக்கும் அரசுக்கும், அரசுக்கும் வணிகத்துக்கும், மாத்தி மாத்தியும் வரும். சரியான. அடுத்தது நுகர்வோருக்கும் அரசுக்கும். அப்ப இது இலத்திரனியல் வர்த்தகம் இடம்பெறக்கூடிய முறைகளாக இருக்கும். என்ன, B2B, B2C, C2C, G2C, B2G, G2B, C2G. இதுல B என்றா பிசினஸ், வணிகம், C என்றா கன்சியூமர், நுகர்வோர், G என்றா கவர்மெண்ட், அரசு. இதெல்லாம் இலத்திரனியல் வர்த்தகம் இடம்பெறக்கூடிய முறைகள். அப்ப பாத்தீங்கன்னா பிள்ளைகள், இப்ப நாங்க படித்தது வியாபாரம், அதுல இருக்கிற டேஷ்கள்லயே பார்த்துனாங்க. என்ன பிள்ளைகள், அப்ப வியாபாரம் என்றா என்ன, ஒரு உற்பத்தி பொருட்கள் அல்லது சேவைகளை உரிமை மாற்றம் செய்யக்கூடிய செயற்பாடு தான் வியாபாரம். உள்நாட்டு வியாபாரம் இருக்கு, வெளிநாட்டு வியாபாரம் இருக்குது. ஏன்னா உள்நாட்டு வியாபாரத்துல மொத்த சில்லறை வியாபாரம் 2 இருக்குது. வெளிநாட்டு வியாபாரத்துல ஏற்றுமதி, இறக்குமதி, மீளேற்றுமதி, இறக்குமதி, இறக்கி ஏற்றல் என்று 4 வகை இருக்குது. பிறகு இடைநடுவர்களுக்கு மொத்த வியாபாரி, சில்லறை வியாபாரி, முகவர்கள். முகவர்களுக்குள்ள காரணிகர், தரகு முகவர்கள், பொறுப்பு முகவர்கள், ஏலர்கள், தரகர்கள் எல்லாம் பார்த்துருக்கேன். இவ்வளவு தான் விஷயம். அடுத்த இலத்திரனியல் வர்த்தகம் இதுக்குள்ள என்ன மாதிரி, அடுத்த ஏற்றுமதி செய்யக்கு என்னென்ன பின்பற்றணும், இறக்குமதி செய்யக்கு என்னென்ன பின்பற்றணும், என்னென்ன கடிதங்கள் அதுகளை பின்பற்ற போறோம். இலத்திரனியல் வர்த்தகத்தின முறைகள் லாஸ்டா படிச்சு அந்த 11ஆம் பாடம் வியாபாரம் முடிஞ்சுது. அதோட கூட 12ஆம் ஆண்டே முடிஞ்சுது. இவ்வளவு தான் அந்த அதுக்குரிய பாடத்திட்டங்கள். இதுதான் அது ஒழுங்குமுறைகள். நீங்க அதை ஒழுங்குமுறையா நீட்டா படிச்சு தெரிஞ்சு விளங்கி கொண்டீங்கடா, ஒரு பாடம் நல்ல ஈஸியான பாடமா போயிடும்.
அப்போ பிள்ளைகள் நாங்கள் இப்போ 11ஆம் பாடம் வரைக்கலான டேஷ்கள் எல்லாம் பார்த்துட்டோம். கிட்டத்தட்ட உங்களுக்கு 11க்குரிய டேஷ்கள் எல்லாம் ஒவ்வொரு காணொலிகளின் மூலமாக நாங்கள் பார்த்து முடிஞ்சுது. உங்களுக்கு அதுக்கு தேவையான பிடிஎஃப்கள் அந்த வேர்ட் ஃபைல்கள் தேவைன்னா நீங்கள் என்னோட கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். கேட்டு பெற்றுக்கொண்டு நீங்கள் அதை எழுதி பார்க்கலாம், கொள்ளலாம், விளங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, இப்போ இதில் இந்த போர்டில் எழுதுறதுக்கு சில எழுத்துக்கள் உங்களுக்கு விளங்காமல் இருக்கும். ஸோ ஒன்று செய்யலாம், அந்த போர்டின் திக்னஸ்கள் அப்படித்தான். ஸோ நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் என்னோட வேண்டிட்டு நீங்கள் இதை கேட்டு கேட்டு பாருங்க, அல்லது அதுக்கு பின்னால் விடியல் இருக்கு. அப்போ அதை விளங்கி கொண்டு அதை எழுதி பார்த்து பின்னுக்கு இருக்கிறத சரி பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சரியான பிள்ளைகள். ஸோ உங்களுக்கு அது முடிஞ்சுது. இனி அடுத்த வகுப்புகளில் இருந்து நாங்கள் பாடத்திட்டத்தை படிப்போம். அதுக்கு பிறகு ஒவ்வொரு பாடமாக முடிச்சுட்டு ஒவ்வொரு டேஷ் கேள்வி 12ஆம் பாடம் முடிச்சுட்டு 12ஆம் ஆண்டுக்குரிய டேஷ் கேள்வியெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் ஃபைனல் பாஸ் பேப்பர் எல்லாம் செய்யுது. 2025 நீங்கள் ஏஎல் எடுக்கிற கிடையில உங்களுக்குரிய முழு சிலபஸும், அதாவது பிஸ்னஸ் ஸ்டடீஸ் சார்ந்த முழு சிலபஸும் நாங்கள் இங்கே முடிச்சிடுவோம். அதே மாதிரி மற்ற பாடங்கள் நடக்க நீங்கள் பார்த்து அதில் பயன்பெற்று கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் பிள்ளைகள். நன்றி. பிறகு அடுத்த வகுப்பில் நாங்கள் சந்திப்போம். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ